எதிர்பார்க்கப்பட்டது போலவே ஈரான் மீது நேற்றைய தினம் இஸ்ரேல் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. ஈரானை இஸ்ரேல் எப்படி தாக்கியது என்கின்ற விடயம் இதுவரை மர்மமாகவே இருந்து வருகின்றது. நிலையில் ஈரானில் எந்தவித சேதமும் இல்லாமல் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்ரேல் கவனமாக இருந்தது தெரிய வருகின்றது. அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுத்து இஸ்ரேலை கட்டுப்படுத்தி இருந்தது. ஏன் அமெரிக்கா ஈரான் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்துவதற்கு இஸ்ரேலை அனுமதிக்கவில்லை? என்ன காரணத்துக்காக ஈரானுடனான இஸ்ரேலின் முழு அளவிலான யுத்தத்தை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியது என பல்வேறு வினாக்கள் தொடர்ந்தும் எழுந்த வண்ணமே உள்ளன. இந்த நிலையில் ஈரானின் இஸ்பஹான் விமான தளத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் காட்டும் செயற்கைக்கோள் படங்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகத்தின் மீது இஸ்ரேல் சந்தேகத்துக்கிடமான தாக்குதலை நடத்தியதை அடுத்து ஈரான் இஸ்ரேல் மீது ஏப்ரல் 13 அன்று தாக்குதல் நடத்தியிருந்தது. இதனை அடுத்து ஏப்ரல் 19 அன்று ஈரானின் அணு ஆய்வு மைய புள்ளியான இஸ்பஹான் விமான தளம் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியது. தாக்குதலுக்காக உபயோகிக்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் இல்லாத நிலையில் குறித்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் தாக்குதலால் ஏற்பட்டுள்ள சேதங்களை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் SAR எனும் தொழில்நுட்பத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. மற்ற தொழில்நுட்பங்களை விட இந்த தொழில்நுட்பம் இரவு நேரங்களில் மிக துல்லியமாக படம் எடுக்கும் திறனை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை காசாவில் மக்களுக்காக தண்ணீர் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த ட்ரக் மீது குண்டு தாக்குதல் நடந்ததை தொடர்ந்து கனடா இஸ்ரேலிடம் தகவல் கேட்டுள்ளது. ரொனால்டோவை தளமாக கொண்ட உதவி அமைப்பாளர் சர்வதேச வளர்ச்சி மற்றும் நிவாரண அறக்கட்டளை காசாவில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு 6 மாதங்களுக்கு மேலாக சுத்தமான குடிநீரை வழங்கி வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த தண்ணீர் ட்ரக் மீது கடந்த வெள்ளிக்கிழமை குண்டு வீசப்பட்டதாக அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. கனடாவின் சர்வதேச அபிவிருத்தி அமைச்சர் அக்ஸ்மந்தா சென் தனது அலுவலகம் காசாவில் தனது தண்ணீர் ட்ரக் குண்டு வீசி தாக்கப்பட்டதாக கூறியதை அடுத்து மேலும் தகவலுக்காக இஸ்ரேலை அணுகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான நிவாரணம் விரைவாகவும் தடையின்றியும் நிறைவேற்றப்படுவது மிகவும் முக்கியமானது என்று ஹசன் சமூக ஊடகத்தில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார். எனினும் தாக்குதலால் தனது குழுவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என IDRF தெரிவித்துள்ளது.